வணக்க நண்பர்களே. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சீனாவுக்கு 4 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்து அந்த விஜயத்தால் இலங்கைக்கு வர இருக்கிற நன்மைகள் தொடர்பாகவும் அந்த விஜயத்தில் என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்பட்டிருக்கு என்பது தொடர்பாக தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்ன ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சீன அதிபரின் அழைப்பினை ஏற்று சீனாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். இந்த 4 நாட்கள் விஜயத்தில் நிறைய விஷயங்கள் வந்து கதைக்கப்பட்டிருக்கின்றன. முக்கியமாக இன்வெஸ்ட் இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ரவுண்ட் டேபிள் மீட்டிங்கில் சீனாவில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க அந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டு இலங்கையின் அபிவிருத்தி தொடர்பாகவும் இலங்கையில் முதலீடு செய்வது தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை வந்து கதைச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்தப்பட்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தங்கள் தொடர்பாக இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு சீனா அதிபரால் கூறப்பட்டிருக்குது, என்னென்ன விஷயங்கள் 2 நாடுகளுக்கு இடையில வந்து ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவதாக என்ன விஷயம்னு சொன்னால், அம்பாந்தோட்டையில் 2 லட்சம் பீப்பாய்கள் கொள்வனவு கொண்ட அதிநவீன எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு 3.7 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை முதலீடு செய்வதாக சீனாவோட சினோபேக் நிறுவனம் வந்து கையொப்பமிட்டிருக்கிறாங்க. அதாவது அம்பாந்தோட்டையில் இருக்கிற அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு 3.7 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களை முதலீடு செய்ய போவதாக சீனாவினுடைய சினோபேக் நிறுவனம் வந்து ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. இந்த விஷயத்தால் வந்து எங்கள் நாட்டில் அந்நிய செலாவணி வருவாய் வந்து அதிகரிக்கும். அடுத்த விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாவினை ஊக்குவிப்பது தொடர்பாக சீன அரசாங்கத்திடமிருந்து 20 பில்லியன் ரூபாய் மானியம் வந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெற உள்ளது. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற இந்த தேயிலை, ரத்தினக்கல் மற்ற வேறு தொழில்கள் செய்கிற நிறுவனங்கள் இருக்குது. அந்த நிறுவனங்கள் வந்து சீனாவில் இருக்கிற இறக்குமதி ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்களோட உறவுகளை மேம்படுத்தின, அதாவது அவங்க 2 நிறுவனங்களுக்கு இடையில் வந்து பிஸ்னஸ் ரீதியாக வந்து அவங்க தங்களுடைய உறவுகளை மேம்படுத்தி கொள்வார்களாக இருந்தால் அந்த நிறுவனங்களுக்கு சீனாவானது ஆதரவு அளிக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ சீனா மாதிரி ஒரு பெரிய ஒரு நாடு இப்படியான நிறுவனங்களுக்கு, இலங்கையில் இருக்கிற நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கிறது வந்து அந்த நிறுவனங்களோட வளர்ச்சிக்கு வந்து அது பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், நிலையான விவசாய அபிவிருத்திக்கான இலங்கையின் திறனை அதிகரிக்க உதவுவதற்காக வெப்பமண்டல பயிர்கள், தாவர இனப்பெருக்கம், பயிர் செய்கை, இந்த மீன் வளர்ப்பு இப்படியான விஷயங்கள் இருக்குதானே. இந்த விஷயங்களுக்குரிய அந்த தொழில்நுட்பங்கள் தொடர்பான ட்ரைனிங்குகள் வந்து அந்த தொழில்நுட்பங்கள் தொடர்பான பயிற்சிகள் வந்து அந்த நிறுவனங்களுக்கு வந்து சீனாவினால் வழங்கப்பட இருக்கின்றன. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொன்னால், இந்த தொழில்நுட்பங்களை புதுசாக இருக்கிற அந்த அதிநவீன இந்த தொழில்நுட்பங்களை கையாள்வது தொடர்பாகவும் அந்த தொழில்நுட்பங்கள் தொடர்பான அறிவு தொடர்பாகவும் இலங்கையில் இருக்கிற இந்த நிறுவனங்களை சார்ந்த நபர்களுக்கு வந்து வழங்கப்படுற பட்சத்தில் வந்து அந்த துறைகள் வந்து வளர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் அம்பாந்தோட்டை துறைமுகத்தினை அபிவிருத்தி செய்வதற்கான முக்கியமான திட்டங்களை எடுத்து அந்த திட்டங்கள் தொடர்பாக 2 நாடுகளும் வந்து கையொப்பமிட்டு இணக்கம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கொழும்பு துறைமுக நகரமும் சீனாவுக்கு போயிட்டு, அடுத்து அம்பாந்தோட்டை துறைமுகமும் வந்து சீனாவுக்கு போகுது. இது ஆனால் 2 நாடுகளும் வந்து இந்த 2 துறைமுகத்தினையும், இந்த கொழும்பு துறைமுக நகரத்தையும் அம்பாந்தோட்டை துறைமுகத்தையும் வந்து அபிவிருத்தி செய்வது தொடர்பாக வந்து நிறைய விஷயங்களை கைச்சாத்துட்டு இருக்கிறாங்க. இந்த அபிவிருத்தி திட்டங்களால் இலங்கையின் வருமானம் அதிகரிக்கும், இலங்கையின் பொருளாதாரம் வந்து வளரும். இது ஒரு விஷயம். ஆனால் இன்டிரெக்டாக வந்து இந்த 2 துறைமுகங்களோட முழு கண்ட்ரோலும் வந்து சீனாவுக்கு போகுமான்னு கேட்டால் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி கிட்டத்தட்ட 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து 2 நாடுகளுக்கு இடையில வந்து பரிமாறப்பட்டிருக்கின்றன. அப்போ அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள், இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இந்தியாவுக்கும் போயிருக்கிறார், சீனாவுக்கும் போயிருக்கிறார். இப்போ நாம் பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவுக்கு போனதோட சீனாவை ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால், சீனாவுக்கு போனதில் வந்து நிறைய இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பான நிறைய திட்டங்கள், நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கைச்சாத்திட்டு இருப்பதாக வந்து எங்களுக்கு தெரியுது. இனி இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்கள், இதுக்கு பின்னால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகணும்னு சொல்லியெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இலங்கை ஜனாதிபதியின் இந்த சீனாக்கான விஜயத்தில் கிட்டத்தட்ட 10 மில்லியன் அமெரிக்கன் டாலர் முதலீட்டினை வந்து இலங்கை வந்து பெற இருக்கின்றது. அதாவது இந்த 15 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இலங்கைக்கு கிட்டத்தட்ட 10 மில்லியன் அமெரிக்கன் டாலர் முதலீடு வந்து கிடைக்கப்பெற இருக்கின்றது. இப்படி ஒரு பெரிய ஒரு முதலீடு வந்து இலங்கைக்கு கிடைக்கப்பெற பட்சத்தில் வந்து அது பாரிய அளவிலாக வந்து இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்தி செல்லும். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினத்திலிருந்து
இலங்கையின் மின்சார கட்டணம் வந்து 20 வீதத்தால் வந்து குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது வீட்டு பாவனைக்கு ஒரு மாதிரி, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்பிளே வச்சா பண்ணுறேன் பாருங்க. வீட்டு பாவனைக்கு ஒரு மாதிரி, நிறுவனங்களுக்கு ஒரு மாதிரி, பாடசாலைகள் மருத்துவமனைக்கு ஒரு மாதிரி, அந்த வீதங்கள் வந்து சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் கிட்டத்தட்ட 20 வீதமான மின்சார கட்டணம் வந்து குறைக்கப்பட்டிருக்கின்றன. இது ஒரு இலங்கையில் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு இந்த புதிய அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கையினை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றன. இந்த மின்சார குறைப்பானது, இந்த மின்சார கட்டண குறைப்பானது நேற்றிலிருந்து ஒரு 6 மாதத்துக்கு இந்த 20 வீத குறைப்பு வந்து இருக்கும். இந்த 6 மாதத்துக்கு பிறகு வந்து இது வந்து மறுபரிசீலனை செய்யப்பட்டு அந்த 20 வீதத்தில் கூட்டணுமா குறைக்கணுமா என்பது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த விஷயங்கள் வந்து நடைபெறும். நேற்றில் இருந்து ஜனவரி 17 இருந்து 6 மாதத்துக்கு மின்சார கட்டணம் வந்து 20 வீதத்தால் இலங்கையில் குறைக்கப்பட்டிருக்கின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் இன்றைக்கு இந்த தகவலை தான் உங்களோட பகிர்ந்து நினைச்சிருந்தேன். நான் இது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.